ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அக்ஷய திருதியை. ஒரே ஒரு குண்டு மஞ்சள், ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி இருந்தா போதும். தங்கம் அப்புறம் வெள்ளி நகைகளை உங்கள் பக்கம் நீங்க வசியம் பண்ண முடியும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு குண்டு மஞ்சள் ஜவ்வரிசி வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதியை தான் அட்சய திருதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். திருதிய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுல இருந்து திருதிய நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன வாங்குறோமோ அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு எடுத்தாலும் அது தீர்ந்தே போகாதான், எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. பொதுவாக இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறத மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்ல, கூடவே லட்சுமி குபேரரையும் வணங்குவதற்கான சரியான நாள் இந்த அட்சய திருதியை. இது போக புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் பகவான், இன்னொரு பக்கம் விநாயகர்னு சொல்லி எல்லா கடவுள்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த நாள்ல நீங்க இறை வழிபாடு செய்யறதா இருக்கட்டும், இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகார முறைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க அட்சய திருதியை நாள்ல செய்கிறீங்கன்னா அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு முறை மட்டும் கிடைக்காது, திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அட்சய திருதியை அப்படின்னாலே அது வளர்ந்துகிட்டு போகக்கூடிய நாட்கள் தான். அந்த வகையில இந்த வருடம் அட்சய திருதியை, அதாவது இந்த வளர்பிறை திருதியை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்னதான் ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியா இருந்தாலும் ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:49 அட்சய திருதி, அதாவது அந்த திருதிய நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அது மறுநாள் ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. மாலை 6:41 வளர்பிறை திருதியை முடிஞ்சிருந்தால, அதாவது அட்சய திருதியை முடிஞ்சிருந்தால அதுக்கு மேல தங்க நகைகள் வாங்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. முதல்ல தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திருதி அன்னைக்கு நீங்க தங்கமாக போறீங்கன்னா மதியம் 2:12 வாங்கிடுங்க. இதுதான் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சரியான நேரம். ஒருவேளை அதுக்கு சந்தர்ப்பம் அமையல, மாலை ஒரு 6 மணிக்கு மேலதான் வாங்கணும் அப்படின்னா கூடுமான அளவுக்கு ஒரு 7 மணி, ஒரு 7:15 வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முந்தின நாள் இரவு 8:49 இந்த வளர்பிறை திருதியை பிறந்ததால ஏப்ரல் 29ஆம் தேதி வாங்கலாமாங்கிற கேள்வியும் வருது. திருதிய நட்சத்திரம் ஆரம்பிச்சதால ஓரளவுக்கு 9 மணி மேல கூட வாங்கலாம். அதாவது ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 9 மணிக்குள்ள வாங்கலாம். அன்றைக்கு வாங்குறத விட ஏப்ரல் 30ஆம் தேதி காலை ஒரு 6-7 மணிக்கு மேல இருந்து மதியம் ஒரு 2:12 தங்கம் வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க. கட்டாயம் அது பன்மடங்கு பெருகும். வீட்டுல என்ன விதமான பூஜைகள் செய்யலாம்? மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யலாம். மகாலட்சுமி தாயார் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. அட்சய திருதி அன்னைக்கு வீட்டுல இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். தான தர்மங்கள் பண்றது ரொம்ப முக்கியம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான பலன்கள், கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட அதிகம். மற்ற நாட்கள் நீங்க தான தர்மங்கள் பண்றீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேருதுன்னா, அட்சய திருதி அன்னைக்கு பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு மற்ற நாட்கள்ல சேரக்கூடிய புண்ணியங்களை விட 10 மடங்கு இருக்குமா. அதையும் கணக்குல வச்சுக்கோங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகார முறை, அதாவது குண்டு மஞ்சள் அப்புறம் ஜவ்வரிசி வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை இருக்குல்ல, இது தங்கம் வெள்ளியை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை, தாந்திரிக முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷோரா சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு குண்டுமணி தங்கமாவது வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். சில பேரால குண்டுமணி தங்கம் வாங்குறது இருக்கட்டும், அடகு வைத்த நகைகளையாவது மீட்டெடுக்குங்கிற குறிக்கோள்ல இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினீங்கன்னா இந்த அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை அதுக்கு அடுத்த அட்சய திருதிக்குள்ள ஒரு வளமான செல்வமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இந்த குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரான பொருள். இப்ப நம்ம ரீசெண்ட் வீடியோல அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருள் இந்த மஞ்சள் தான். ஏன்னா குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரானது. தங்கத்துக்கு நிகரானு சொல்றதை விட தங்கத்தை விட ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அம்சம் போறதே அற்புதமான ஒரு பொருள். இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, இந்த ஜவ்வரிசி பச்சரிசி மாதிரியே பல அம்சங்கள், பல வசித்தன்மை கொண்ட ஒரு பொருள். இப்படி மொத்தமா 2 பொருட்கள் எடுத்திருக்கீங்க. இந்த ஒரு பரிகார முறை எத்தனை மணிக்கு செய்யலாம்? ஒருவேளை பகல் நேரங்களை செய்ய முடியலனா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பூஜைகளை செய்யறது விசேஷம். மகாலட்சுமி தாயார் போட்டோக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதா ஒரு கிண்ணமோ ஒரு அகல் விளக்கோ எடுத்து
இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி, ஒரு கிண்ணத்துல ஒரே ஒரு குண்டு மஞ்சள் தான். குண்டு மஞ்சள் மட்டும் தான் பயன்படுத்தணுமா? விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல குண்டு மஞ்சள் மட்டும் தான் பயன்படுத்தணும். அடுத்ததா ஒரே ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா 1 ஸ்பூன் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லயும் எளிதா கிடைக்கக்கூடியது. இல்லன்னா கூட பக்கத்துல மளிகை கடைகள்ல ஈஸியா வாங்கிடலாம். இது 2 பொருட்களையும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுடுங்க. வச்சுட்டு விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க. உங்க வீட்ல காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ, அவ்வளோ நேரம் இந்த குண்டு மஞ்சளும், ஜவ்வரிசியும் வீட்டோட பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். நீங்க புதுசா நகை வாங்கியிருந்தாலும் சரி, இல்லன்னா உங்க வீட்ல ஏற்கனவே ஏதாவது நகைகள் இருக்கும். கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பீங்க. இல்ல வீட்டு பீரோல ஒரு தோடு, கம்மல் ஏதாவது இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு நகைய எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நகைய எடுத்து சின்னதா ஒரு கவரோ, ஒரு பேப்பரோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கவர் பேப்பர்ல நீங்க பூஜையில வச்சிருக்கீங்கல்ல குண்டு மஞ்சள், அதையும் அது பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, அதையும் அந்த பேப்பர்லயோ, கவர்லயோ வச்சு, நீங்க கையில வச்சுக்கக்கூடிய தங்க நகை, ஏதாவது ஒரு தங்க நகை, ஒரு மூக்குத்தியா இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் இந்த 2 பொருட்களோட சேர்த்து மடிச்சு பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சுடுங்க. பூஜை அறையில அட்சய திதி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணும்போது, அந்த குண்டு மஞ்சள எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி நீங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த ஜவ்வரிசிய கால் படாத தண்ணீல விட்டுருங்க. அது உள்ள வந்து ஏதாவது தங்க நகைய போட்டு வச்சிருப்பீங்கல்ல, மூக்குத்தியோ, கம்மலோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அத எடுத்து நீங்க பத்திரப்படுத்திக்கலாம். அத நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி ஒரு நாள் இரவு முழுக்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த குண்டு மஞ்சளையும், அது கூடவே வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஜவ்வரிசியையும் இந்த தங்க நகையோடு சேர்த்து பூஜை அறையில வைக்கும்போது, தங்கம், வெள்ளியை உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிவகையை, ஒரு வசியத்தை இது ஏற்படுத்தும். இது மூலியமா என்ன நடக்கும்னா, உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும். இல்லனா தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாரி தெரியும். ஒருவேளை உங்க கையில தான் மோதிரம் இருக்கா? அததான் கழட்டி வைக்கணுமா? பரவாயில்ல. ஏன்னா இரவு நேரங்கள்ல தான் பண்ண போறீங்க. நீங்க இரவு நேரங்கள்ல இத கழட்டி அந்த ஜவ்வரிசி கூடயும், மஞ்சள் கூடயும் வச்சுட்டு, மறுநாள் காலையில எது மொத்தமா குளிச்சுட்டு, நீங்க அந்த மஞ்சளையும், ஜவ்வரிசியும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, நீங்க அந்த மோதிரத்த கையில எடுத்து போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இரவு முழுக்க அந்த அட்சய திதி இரவு கடந்து போகும்போது, ஜவ்வரிசியும், மஞ்சள் கூடயும் சேர்ந்து ஒரே ஒரு குண்டுமணி தங்கமாவது அது கூட இருக்கணும். இப்படி பண்றதால கீழ்நிலையில இருக்கக்கூடிய உங்க குடும்பம் மேல்நிலைக்கு போகும். இதுவரைக்கும் ஊதியம் ரொம்ப கம்மியா இருக்கு. வீட்ல வந்து தங்கமே இல்ல, சொர்ண தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். தங்கத்தை உங்கள் பக்கம் வசியம் செய்வதற்கான பல வழிவகையை இது ஏற்படுத்தும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அது போக அட்சய திதி அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாங்கிற மாரி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கோம். அதுல நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஒரே ஒரு மண் சட்டி வாங்கிடுங்க. மண் சட்டி அப்படிங்கிறது அட்சய திதி அன்னைக்கு அட்சய பாத்திரம் வாங்குவதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தும். அந்த மண் சட்டிய வாங்கி நீங்க பயன்படுத்தணும்னு கட்டாயம் கிடையாது. அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூஜையில வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற கட்டாயம் கிடையாது. உங்க வீட்டோட மூலையில, கிச்சன்ல எங்கேயாவது இருந்தா மட்டும் போதும். பாத்திரம் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற சாஸ்திரத்துக்காக நீங்க வேற ஏதாவது பாத்திரம் வாங்குறத விட மண் சட்டி வாங்குறது கூடுதல் விசேஷம். இப்ப சொல்லிருக்கக்கூடிய இந்த பரிகார முறையை பின்பற்றி அது கூடவே தான தர்மங்களையும் செய்யுங்க. கூடிய சீக்கிரம் தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான பல வழிவகை உங்களுக்கு ஏற்படும். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும். சொர்ண தோஷம் எதா இருந்தா கூட அதெல்லாம் நீங்கிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.